ஆண்டவருடைய ஆலோசனை என் இருதயத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் என்று மிகவும் ஆவலோடு நான் இங்கே இருக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய தினத்தில் நான் பேச போகிறது தகப்பன்மார்களுக்கு இல்லை, முக்கியமாக தாய்மார்களுக்கு. ஏன் அப்படின்னு ஒரு வேளை தகப்பன்மாருக்கு ஒரு வேளை ஒரு சின்ன கோபம் வரலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு தாய்மார்களுக்கு வேதம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். இயற்கையில் பார்த்தோம்னா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுல சுமப்பது, பெறுவது, ஆகாரம் கொடுப்பது எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான பங்காக இயற்கையாக ஆண்டவர் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆண் நினச்சா கூட ஒரு பிள்ளையை சுமக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு ஸ்பெஷலாக அம்மாமார்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். அப்பாமார்களுடைய பணி அது வேறு இருக்கிறது. ஆனால் நான் இன்றைக்கு தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தெடுப்பதற்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பெண்களை பற்றி நம்ம கூட்டங்களில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, ரொம்ப நான் ரசித்த ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு காலையில் ஆதாமை படைத்தார். நம்ம பைபிள் படி காலையில். அதுக்கப்புறம் அது வரைக்கும் ஆண்டவர் நல்லதல்ல 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 அப்படின்னு கண்டவர். ஆதாமு தனிமையாக இருக்கிறதும் நல்லதில்லைன்னு கண்டார். அதுக்காக ஏவாளை உண்டாக்குகிறார். ஏவாளை உண்டாக்கும் பொழுது சாயங்காலம் ஆயிடுது. அப்போது அதை விட பர்ஃபெக்டாக ஒன்று, அதை விட இன்னும் ஒரு மெச்சூர்டாக அல்லது இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் கிரியேஷன் அப்படின்னு ஆண்டவர் பெண்ணினத்தை படைச்சதான் நான் நினைக்கிறேன். மேலும் பெண்ணை படைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவர் எதையுமே படைக்கலை. இதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டாக, ஆமாம், வேறு எதையுமே படைக்க முடியாதுன்னு ஆண்டவர் நினச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் இதே நேரத்தில் சில நேரங்களில் நானெல்லாம் சின்ன பிள்ளையில் நினைப்பேன். நான் அந்த எண்ணாகமும் அதிலெல்லாம் படிக்கும்பொழுது 20 வயது முதல் 30 வயது உள்ள ஆண் பிள்ளைகளை கணக்கெடு, 20 வயது முதல் 30 வரை. ஆண்டவருக்கு என்ன ஒரு பாரபட்சம்! ப்ரெக்னன்சி டைமில் கூட நான் நினச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பெயினை கொஞ்சம் பாதி 9 மந்த்ஸில் வந்து 4.5 மந்த்ஸு ஹஸ்பண்ட் சுமக்கணும், 4.5 மந்த்ஸு ஒய்ஃப் சுமக்கணும். அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்மளே ஃபுல்லாக சுமக்கிறோமே அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறேன் நான். அந்த மாதிரி 30 வயது முதல் 40 வயது வரை ஆண் மக்களை தேர்ந்தெடு, யுத்தத்திற்காக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும். அப்போ ஏன் ஆண்டவர் இங்கே பெண்களை ஒதுக்கிட்டாரு? பெண்களை அவ்வளோ பலன் இல்லாதவங்களா, தைரியம் இல்லாதவங்களா? ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். வீரமங்கை, வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, அவங்கெல்லாம் பெண்களாக இருந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு யுத்தத்திற்கெல்லாம் போனாங்க, அப்படியெல்லாம் படிச்சிருக்கோமே. ஏன் ஆண்டவர் இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள், அவங்க ரொம்ப முக்கியம். யுத்தத்துக்கு போய் அவங்க செத்து போயிட்டாங்கன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும்? அதுக்காக ஒரு வேளை ஆண்டவர் ஸ்பெஷலைஸ், அதுக்காக ஒரு வேளை இல்லை, நிச்சயமாக அதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் இல்லாமல் அந்த குடும்பம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அந்த குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, வீட்டை தூய்மைப்படுத்த பெரிய பொறுப்பை ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மற்றவங்க அதை உணராவிட்டால் பரவாயில்ல, ஆனால் தாய்மார்கள், பெண்கள் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரைட்? இந்த பிள்ளை வளர்ப்பில் ஆண்டவர் ஏன் பெரும்பங்கு நமக்கு கொடுத்தாருன்னு நான் சொல்கிறேன். முதலாவது பெற்றெடுப்பதில் பெரும்பங்குன்னு நான் சொன்னேன். சுமக்கிறது, அந்த சுமக்கிற காலங்களில் அவங்களுக்கு சாப்பிட பிடிச்சதை கூட அவங்க சாப்பிட முடியாது, அவங்க நினச்ச ட்ரெஸ்ஸை கூட அவங்க போட முடியாது. பிள்ளை பிறந்த பிறகும் அப்படி தான். இதை சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னா சாப்பிட ஆசையாக இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு டெக்கரேட் பண்ண ஸ்டோன் சாரியை கூட ஒரு பச்சை குழந்தைய வச்சுருக்க அம்மா கட்ட மாட்டாங்க, குழந்தைக்கு குத்தும் அப்படின்னு. அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத கிரயத்தை ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு தாய் செலவழிக்கிறாள். இந்த குணம் அப்படியே ஆண்டவருக்கு ஈக்குவலான குணம்னு நான் நினைக்கிறேன்.
ஆண்டவர் அப்படி தான் பாட அனுபவித்தார். அப்படி ஆண்டவர் பண்ணின தியாகத்தினால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் ஆண்டவர் பிள்ளை என்று மாறுதட்டி கொள்ளுகிறோம். ஒவ்வொரு பிள்ளையினுடைய அந்த வீரத்திற்கு, அவனுடைய ஜீவனுக்கு பின்னாடி தாயினுடைய தியாகம் ரொம்ப எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளையை வளர்க்குறதற்கு தாய்மாருடைய பங்கு இருக்கிறது. தகப்பனுடைய பங்கு வேறு. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாயினுடைய பங்கை உங்களுக்கு அதிகமாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்போது ஒரு 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 தாய் எப்படி அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 22வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். சங்கீதம் 22:10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். இது தாவீதினுடைய சங்கீதம். தாவீது சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் பொழுதே நான் உம்மது சார்பில் விழுந்தேன். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதுலேருந்தே யெகோவா தேவன் எனக்கு தேவன். இது எப்படி பாசிபிள்? அவ்வளோண்டு குழந்தைக்கு யாருக்காவது அம்மா வயிற்றில் இருந்தது நினைவில் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ எப்படி இவருக்கு அது அவர் எழுதுறாருன்னா, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ வயிற்றில் இருக்கும் போதே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன்டா, நீ வயிற்றில் இருக்கும்போதே நான் ஆண்டவர் கையில் உன்னை கொடுத்தேன், ஆண்டவருக்காக நான் ஜெபிச்சு உன்னை பெற்ற உடனே நான் அதை ஆண்டவர்கிட்ட நான் உன்னை ஒப்பு கொடுத்தேன், நீ ஆண்டவரோட குழந்தை அப்படின்னு தாய் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜெபிக்கிற ஒரு தாய் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தாய் வயிற்றில் பிள்ளை இருக்கும் போதுலேருந்தே ஜெபிக்கிற தாய். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆகார நினைவுக்கு வருகிறது. ஆகார் அவங்க பிள்ளை பேரில் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது தேவதூதன் அவங்களிடத்துல சொல்லுகிறார், உன்னிடத்துல பிறக்கிறது ஆமாம் துஷ்ட சந்ததியாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். ஆகாருடைய மனநிலைமை அப்போ அவங்க எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தாங்க, அதனால் ஒருவேளை அவங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியம் புரியலையான்னு எனக்கு தெரில. நீங்கள் நினச்சி பாருங்கள், அம்மா மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு பலவீனமாக இருக்குன்னாலே நம்ம அதுக்கு ரெமெடி தேடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணுமா, எந்த டாக்டரை பார்க்கணும், வயிற்றுக்குள்ளேயே அதை சரி பண்ணிட முடியுமா? அவனுடைய கேரக்டர், அவனுடைய ஃப்யூச்சரை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஒரு தூதன் அவங்களுக்கு நேராக சொல்கிறாரு. துஷ்ட சந்ததி உன் வயிற்றில் இருக்குது. அது எப்படி அவங்களுக்கு புரியலையா? யெகோவா தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லையா, இல்லை ரொம்பவும் ஒரு டிப்ரெஷனில் அவங்க இருந்தாங்களா? ஏன்னா துரத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அந்த வார்த்தையை பற்றி யோசிக்க அவங்களுக்கு முடியலையா எனக்கு தெரில. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை கதறி அழுது, ஆண்டவரே அப்படி ஒரு சந்ததி என் வயிற்றில் வேணாம், நீங்கள் நினச்சா இப்போ இவனை மாற்றிட முடியும், அவனை மாற்றிருங்கப்பா, துஷ்டனா வேணாம் அவன், ஏன்னா அவன் ஆபிரகாமினுடைய உயிர். அவன் ஆகார் வயிற்றில் வளர்றது ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன். அப்போ ஒருவேளை அவங்க கதறி ஆண்டவர்கிட்ட அழுது இருந்தா ஆண்டவர் ஒருவேளை சாமி நினைத்தருளி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஜெபிக்க தவறியதுனாலையோ என்னவோ தெரில, ஒரு துஷ்ட சந்ததி பூமிக்கு வருவதற்கு அந்த தாய் காரணமாயிட்டாளோ அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். அப்போது ஜெபிக்கிற தாய் தான் பரிசுத்தவான புண்ணியவான்களை இந்த பூமிக்கு, தேவனுடைய மனுஷிகளை இந்த பூமிக்கு கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்போது ஜான் வெஸ்லி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பயங்கரமான ஒரு மெத்தடிஸ்ட் சபையினுடைய தந்தை. அவருடைய பிரசங்கங்கள் ரொம்ப புரட்சிகரமானவைகள். அவங்க அம்மாவுக்கு 18 பிள்ளைங்க. ஜான் வெஸ்லி பிரசங்கியாருடைய அம்மாவுக்கு 18 பிள்ளைகள். இவர் 17வது குழந்தை. இவருக்கு தம்பி ஒருத்தர் சார்லஸ் வெஸ்லி. இந்த தாய் 18 குழந்தைங்களுக்கும் அவங்க தூங்கும் போது அவங்க தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். நான் நினச்சி பார்த்தேன், அப்படி ஆண்டவரை சொல்லி, அப்படி ஊழியத்தை சொல்லி, ஜான் வெஸ்லி பெரிய ஊழியங்கள், இன்னைக்கு உள்ள பிரசங்கிமார்கள் எல்லாருக்கும் முன்னோடியானவர் ஜான் வெஸ்லி. அப்போது 2 குழந்தைங்களை வளர்க்குறதுக்குள்ளே நமக்கு அப்படி கண்மொழியெல்லாம் வெளியே வந்துடுது. நான் நேற்று கூட சொன்னேன், மூத்த மகனுக்கு பண்ண ஜெபம் கூட சின்ன பையனுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த தாயை நான் நினச்சி பார்க்குறேன், 18 பிள்ளைகள், எனக்கு கற்பனையே பண்ண முடியல. அத்தனை குழந்தைகளுக்கும் தலை மேலே கை வச்சு ஒருவேளை 18வது பிள்ளை பிறக்கும்போது பெரியவன் கல்யாணமே ஆகிருப்பான்.
அப்போ தொட்டு 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 கை வச்சு ஜெபிச்சு அதனுடைய பயன் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். அப்போது முதலாவது தாய்மார்கள் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நான் ஒருத்தவங்களை நம்ம படிக்க போகிறோம். நாம் எல்லாம் நமது வேதத்தை நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் புத்தி சொல்வார், ஆனால் போதகம் பண்ணுறது யாரா? தாய்மார்கள். ஸோ செகண்ட், ப்ரேயிங் மதர்னு சொன்னேன். ரெண்டாவது, த மதர் ஷுட் பி அ ப்ரீச்சிங் மதர். அவங்க ஒரு போதனைன்னா என்ன? புத்தி சொல்கிறதுனா என்ன? டே சொன்ன பேச்சு கேளு, அறிவு கிட்டத்தனமாக நடந்துக்காத, ஒரு வார்த்தையில் ஒரு வேளை சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் போதிக்கிறது தாய்மார்க்கு. நம்ம நேச்சராகவே பார்த்தோம்னா ஆணை விட வார்த்தை அதிகம் பெண்ணுக்கு. நம்ம பிரெயினே அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அப்பாவால் நிறைய பேசவே முடியாது. நம்ம லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் நீதிமொழிகள் கடைசி அதிகாரத்தில் பார்த்தோம்னா லேமுவேலுக்கு அவங்க அம்மா அவ்வளோ உபதேசம் பண்ணுவாங்க. அப்போது மதர் ஷுட் பி அ ப்ரீச்சிங் மதர் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த தாயானவள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நான் லேடிஸ் மீட்டிங்கில் எங்கள் சர்ச்சில் நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் எங்கள் அப்பா தமிழ்நாட்டுக்கே தெரியும். எங்கள் அப்பா பிரசங்கியார், எங்கள் அப்பா பாஸ்டர்னு அவர் தெரியும். ஆனால் நான் எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எங்கள் வீட்டில் பாஸ்டர் எங்கள் அம்மா தான். அவரை கூப்பிட்டு ஜபத்தில் உட்கார வைக்கிறதே கஷ்டம். வேறு எங்கேயாவது ப்ரேயர் பண்ணிவிட்டு யார் கூடயாவது பேசிட்டு ஒரே அலுவலில் இருப்பார். ஆனால் வம்படியாக கூப்பிட்டு எங்களெல்லாம் எழுப்பி நாங்கள்லாம் தூங்கி விழுவோம். எல்லாருக்கும் ஒரு காஃபி கொடுத்து காலைல 5 மணிக்கு எங்கள் அம்மா மட்டும் பாட்டு பாடுவாங்க. நாங்கள்லாம் அரையும் குறையமாக கை தட்டிட்டு உட்காந்துருப்போம். எங்கள் அம்மாவே பாட்டு பாடி, எங்கள் அம்மாவே ப்ரேயர் வசனம் படித்து, எங்கள் அம்மாவே ப்ரேயர் பண்ணி ஆமேன் போட்டு முடிப்பாங்க. இது எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கள் கணவர் ரொம்ப பெரிய பாஸ்டர். ஆனால் எங்கள் வீட்டில் நான் தான் பாஸ்டர். நான் தான் ப்ரேயருக்கு கூப்பிடணும், நான் தான் கூப்பிட்ட உடனே வருவாங்க. ஆனால் நான் தான் நான் தான் ஆரம்பிக்கணும், நான் தான் ஜெபம் பண்ணி, நான் தான் அவருக்கு ஜெப குறிப்பு சொல்வேன், இப்போ அப்பா ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போது நான் என்ன நம்புகிறேன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் பாஸ்டராக தாய்மார்கள் நீங்கள் தான் இருக்கணும். தகப்பன் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்கள் ஒருவேளை அதை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். என் குடும்பத்தாரை ஜெபிக்க வைக்கிற வேலை என்னுடைய வேலை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் நீங்களே நினைக்கலாம், கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர், எங்கள் வீட்டில் நான் தான் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, தாயின் போதகத்தை தள்ளாதே. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறவர்களாக இருங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை உண்மையை உத்தமமாக நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நிறைய வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாலிஷ் பண்ணி அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுகிறோம் சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொன்ன குழந்தைங்க அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் மேலே விட ஆண்டவர் ஃபீமேலுக்கு தான் நிறையா கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமைலாம் பத்தாது, தெரியுமில்ல? ஆமாம், ரொம்ப பொறுமெல்லாம் பத்தாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் அதை நிறைவாக கொடுத்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளை ஏற்ற வழியில் அவர்களை போதித்து ஆண்டவருக்கு ஏற்ற பாதையில் நடத்துகிற பொறுப்பை ஆண்டவர் அம்மாமார்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம மதர் ப்ரீச்சிங் மதர், அம்மா ஒரு பிரசங்கம் பண்ணுகிற தாயா நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன். 1 சாமுவேலில் 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட வருகிற பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு சட்டையை தைத்து கொண்டு வந்தாள். என்னவா? வருஷந்தோறும் செலுத்துகிற பலி. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலேருந்து வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். மறுபடியும் படிக்கிறேன். தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். வருஷந்தோறும் தாய் முக்கியமாக. முதல்ல 1 சாமுவேலில் நான் படித்தது அன்னாளை குறித்து நான் சொன்னேன். அன்னாள் என்ன பண்ணுவாங்க? வருஷந்தோறும் பண்டிகை ஆசரிக்கும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி, ஸ்பெஷல் ஆராதனைக்கு வருஷந்தோறும் ஒரு கன்வென்ஷனுக்கு போவாங்க. இந்த தாய் அன்னா,
அன்னாளோட புதிய ஏற்பாட்டில் மரியாள். இவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷந்தோறும் பஸ்கா, நான் சொல்கிறேன் வருஷந்தோறும் பண்டிகை ஆசரிக்கிற தாயாக இருப்பாங்கன்னா அவங்க வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறவங்களா இருப்பாங்க, நாள் தவறாமல் ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. இது என்ன தெரியுமா? இட் இஸ் அ டெடிகேஷன். அது ஒரு டெடிகேஷன். நான் குறிச்சதை செய்வேன், அது உடன்படிக்கை, அதுலேருந்து நான் மாற மாட்டேன், கண்டிப்பாக அதை நான் செஞ்சு தான் ஆவேன். இந்த மாதிரி டெடிகேட்டட் மதராக நம்ம இருப்போம்னா நம்ம பிள்ளைங்க சாமுவேல் மாதிரி தான் முதல் பெயர் சபாவை மட்டும் அவங்க பெயர் விளங்கும். இயேசு சாமியை பெற்றெடுக்கிறதுக்கு, நம்ம ஆண்டவரை பெற்றெடுக்க அந்த தாய்க்குள்ள அந்த டெடிகேஷன் இருந்துச்சு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு மதர் ஷுட் பி அ ப்ரேயிங் மதர்னு சொன்னேன், ஜெபிக்கிற தாய். ரெண்டாவது போதிக்கிற தாய். மூன்றாவது இந்த தாயின் இடத்துல நான் பார்க்குறேன் ஒரு டெடிகேஷன். தான் பிள்ளைகளுக்காக ஒரு அம்மாவுக்கு உள்ள டெடிகேஷன் வேணும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நாங்கள் 4 பேரும் பெண் பிள்ளைகள் தகப்பனாருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஜெபத்தில் எல்லாத்துலேயும் எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் 4 பேருமே ஊழியத்துக்கு தான். அப்போ அந்த வார்த்தையினுடைய மேன்மைலாம் எங்களுக்கு புரியாது. ஆனால் நான் மனசில் நினைப்பது உண்டு. நான் ஒரு 10-12 வயசு பிள்ளையாக இருக்கும் பொழுதுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எதுலேயும் பெருசாக மீடியாவில் வர முடியாது, பேச முடியாது. எந்த பாஸ்டர் கூட அப்படி ஸ்டேஜில் நின்று நான் பார்த்ததில்ல. கொண்டை போட்டுன்னு அவங்க அப்படி முன்னாடி உட்காந்துக்கலாம். ஒரு பாஸ்டர்மாவுடைய வேலை என்னன்னா, எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் அவங்களுக்கு சமையல் பண்ணி போடுவாங்க. அவ்வளோதான் நான் பார்த்தது. அது நான் மேன்மையாக தான் நினைக்கிறேன், அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் நான் அப்போ இன்னும் நினச்சேன்னா, ஊழியம் செய்கிறதுன்னா இப்போ பாட்டு பாடுறது பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம்னு நான் நினச்சிட்டு, பெண்களாக இருந்து நம்ம என்ன ஊழியம் செய்ய போகிறோம், அப்பா ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வெளிநாட்டுக்காரரு, அவர் அப்பா இடத்துல கேட்குறாரு, நீங்கள் இந்தியன்ஸ் லேடிஸை நீங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டீங்கல்ல முன்னாடி வர்றதுக்கு, அப்போது நீ 4 பொட்ட பிள்ளைங்களை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க வெஸ்லி? அப்போ எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் கூட தயங்காமல் சொன்னார், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிட செய்வாங்க, தட் இஸ் த பெஸ்ட் மினிஸ்ட்ரின்னு சொன்னார். உடனே அந்த இங்கிலீஷ்கார் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அப்பாவுக்கு கை கொடுத்தாராம். அப்போது அந்த டெடிகேஷன் எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே இருந்துச்சு. அதனால் எங்கள் 4 பேரில் ஒருத்தரை கூட செக்குலர் காலேஜில் கூட எங்கள் அப்பா படிக்க வைக்கல. எனக்கு நல்ல நினைவில் இருக்குது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது இந்த ஸ்கூலில் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லலாம் நான் இருப்பேன். அப்போது நான் 6th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன், ஒரு சினிமா பாடலுக்கு என்னை சேர்த்து ஆட வச்சுட்டாங்க. அந்த ஸ்கூல் பகல்லையே நடந்ததுனால எங்கள் அம்மா அப்பா யாருமே அதை நான் பர்ஃபார்ம் பண்ணதை பார்க்க முடியல. ஆனால் இந்த விஷயம் நான் வீட்டில் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அது சினிமா பாட்டுன்னு தெரில, இந்த பாட்டை சொல்லி இந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடினதும் அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் ஆயிடுச்சு. போய் டீச்சர்கிட்ட சொல்லிட்டாரு, இனிமேல் எந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லையும் என் பிள்ளைய நீங்கள் சேர்க்காதீங்க, நாடகம் அந்த மாதிரி ஏதாவது சேருங்க, கிறிஸ்தவ பாடலுக்கு ஆட்டம் வேண்டாம் அப்படின்னதும் ஃபஸ்ட்டு டீச்சர் அமைதியாக இருந்தாங்க. அடுத்த ஆண்டு விழா வருது, அப்போ மறுபடியும் என்னை டான்ஸ் ப்ரோக்ராமில் சேர்த்துட்டாங்க. நான் வீட்டில் போய் சொல்கிறேன். சொன்னோடனே எங்கள் அப்பா ஒரு லெட்டர் எழுதினார் மிஸ்ஸுக்கு, எனக்கு நல்ல நினைவில் இருக்குது, தயவு செய்து என் பிள்ளைய டான்ஸ்லேருந்து எடுத்துருங்க, வரக்கூடாது. அப்போ அந்த டீச்சர்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போ பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர், இது ஒரு கலை, நீங்கள் அந்த கலையை நீங்கள் வளர்க்கணும், பேரண்ட்ஸாக இருந்துரு, அதனால் நீங்கள் விடுங்க அவளை அப்படின் போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்புறது அவள் படித்து பைபிளை படிக்கணும், அந்த ஒன்றுக்கு தான். அவள் எழுத்து கற்றுன்னு பைபிள் படிக்கணும், அந்த ஒரு காரணத்துக்கு தான் என் பிள்ளைய நான் அனுப்புகிறேன், வேறு எந்த காரணமும் இல்லைன்னு முகம் முறிக்காமல் சொல்லிட்டார். பொதுவாக எங்கள் அப்பா யாரையும் அப்படி மூஞ்சி முறிச்சு பேச மாட்டார், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஆனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அந்த ஒரு காரியத்துக்கு தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், வேறு எதுவுமே எனக்கு இல்லை, அந்த கலையை நீங்கள் வளர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு நல்லா நினைவில் பதிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா எனக்காக பண்ண ஜெபம், ஒரு தடவை ஒரு அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வரும்போது என் தலையில் கை வச்சு, இந்த பாடலுடைய அர்த்தம் என் பிள்ளைக்கு விளங்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா ஜெபம் பண்ணார். அந்த ஜெபமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியலை. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர் உங்களுக்குள்ளே இருக்கிற டெடிகேஷன் பிள்ளைங்களுக்குள்ளே வரும். நாங்கள் 4 பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் 4 பேருமே யாருமே ஒரு உலக வேலை செய்கிறவரை கல்யாணம் பண்ணல, ஊழியக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். 4 பேரில் ஒருத்தர் கூட எந்த ஒரு வெளி உலக படிப்பு எதுக்குமே போகல.
அப்போ நினச்சி பார்க்கும்போது அது எங்களுக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன், அன்னைக்கு அந்த தாய் தகப்பகனுக்குள்ளே இருந்த அந்த பிரதிஷ்டை, அந்த ஆண்டவர் மேலே உள்ள ஆசை, என் பிள்ளைங்க ஆண்டவருக்காக, பையன் பிறந்தான் என்ன பொண்ணு பிறந்தான்னு, எத்தனை குழந்தை பிறந்தாலும் ஆண்டவருக்கு தான், அந்த மாதிரி இருந்த டெடிக்கேஷன் தான் இன்றைக்கி நாங்கள் ஊழியக்காரங்களாக நிற்கிறோம். நீங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுக்குள்ளே என்ன பிரதிஷ்டை இருக்குது? உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க? நான் பொருத்தனை பண்ணுவேன், அவன் செய்யாமல் போயிட்டான்னா என்ன பண்ணுறது, அதை பற்றி விஷயம் இல்லை. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். பொருத்தனைகளை காக்கிற தெய்வம், உடன்படிக்கையை காக்கிற தெய்வம், அவர் அதை நிறைவேற்றிக்குவார். உண்மையாக சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு தாய் இருந்தாங்களாம், மெக்சிகன் பகுதியில். மெக்சிகன் வார் நடக்குது அமெரிக்காவில். அப்போது அவங்க பையனை வந்து அவங்க அம்மா ரொம்ப ஜெபிச்சு அவனை ஊழியக்காரனாக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க. அவங்க பொருத்தனை பண்ணிட்டாங்க, என் வயிற்றில் வளர மகன் உங்களுக்கு தான் பிறந்ததும் அவன் ஊழியத்துக்கு தான். அவன் என்ன பண்ணிட்டான், நான் வாருக்கு போகிறேன், நான் தேசத்துக்காக நான் நிற்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். தேசத்துக்காக நிற்கிறது தவறு இல்லை, சந்தோஷம்தான். ஆனால் நீ ஊழியம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்பா, அதுக்காக தான் நான் உன்னை ஜெபம் பண்ணி பெற்றேன், அதுக்காக தான் நான் வளர்த்தேன் அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்க. அந்த மகன் கேட்கல. நமக்கு தெரியும்ல, நம்ம இப்போல்லாம் நம்ம தேசமும் அப்படி ஆயிடுச்சு. பிள்ளைங்களை அவங்க அடல்ட் ஆன பிறகு அவங்கள எந்த இதுவும் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா, ஒரு வாட்சை வாங்கி அவன் கையில் கட்டி, இந்த வாட்சை நீ எப்பவும் கையில் கட்டிக்கப்பா, நீ யுத்தத்துக்கு போ, நான் உனக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன், எப்போல்லாம் நீ டைம் பார்க்குறியோ அப்போ நீ 12 மணின்னும் பொழுது நான் உனக்காக நான் ஜெபிப்பேன், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ உன் வாட்சில் டைம் 12ன்னு பார்க்குறியோ அப்போ நான் உனக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை. அவனும் வாட்சை கட்டிட்டு போயிட்டான். அங்கே ஆர்மியில் இருக்கும் பொழுது அவன் அந்த வாட்சின் நினைவில் ஒரு நாள் டக்குன்னு அந்த டைமை பார்த்தா 12 இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்தவுடனே இவனுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு தெரில, தனிமையை நாடி ஒரு இடத்துக்கிட்ட போய் கண்ணை மூடி, இந்நேரம் எங்கள் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு நினச்ச உடனே அவன் கண்களில் தாரையாக கண்ணீர் வடிஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் அவன் வந்துட்டான். நான் திரும்ப வந்து ஆமாம் ஊழியக்காரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் கீழே போகாது. நம்ம பண்ணுகிற பிரதிஷ்டை, நம்ம பிள்ளைங்க அதுக்கு ஏற்புடையவங்களா இருப்பாங்களா இல்லையா, அது ஆண்டவருடையது. நான் என்ன சொல்கிறேன், அம்மா மாருங்க, நீங்கள் டெடிகேட் பண்ணுங்கள். என் பிள்ளைய டெடிகேட் பண்ணுற பொறுப்பு ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். 3 காரியங்களை தாய்மார்களுக்கு சொன்னேன். ப்ரேயிங் மதர், ஜெபிக்கிற தாய் தான் தரம் நிறைந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். ப்ரீச்சிங் மதர், தாய் போதனை பண்ண வேண்டும். நீங்கள் தான் உங்கள் வீட்டில் பாஸ்டர், நீங்கள் பாஸ்டர், உங்கள் பிள்ளைங்க தான் உங்களுக்கு முதல் விசுவாசி. அவங்கள இந்த ரட்சணிய பேழைக்குள்ளே நடத்திட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம், பெரிய வெற்றி. ஆண்டவர் நமக்கு அவார்டு கொடுப்பார். உன்னை நம்பி கொடுத்த பிள்ளைங்கள நீ எனக்காக வளர்த்து கொடுத்துட்ட அப்படின்னு. நம்பர் 3, டெடிக்கேஷன். எனக்குள்ள டெடிக்கேஷன் இருந்தால் தான் அது என் பிள்ளைக்குள்ளே வரும். எனக்குள்ளே இல்லாத பிரதிஷ்டையை என் பிள்ளையின் இடத்துல நான் திணிக்க முடியாது. வருஷந்தோறும், வாரந்தோறும், தினந்தோறும் ஆண்டவரை ஒரு தாய் தேடுவாளானால் அந்த அக்கினி, அந்த நான் நேற்றைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, நான் இதுக்கு முன்னாடி முந்தா நேற்று நான் அந்த பிரசங்கத்தில் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்களை அடக்க முடியல, நீங்கள் உங்களை முழங்காலில் உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்கன்னா உங்களை குறித்த பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். எந்த தாய்மார் என்கிட்ட வந்து பிள்ளைங்க அடங்கலைனாலும் நான் தான் சொல்லுவேன், எப்போ வீட்டுக்குள்ளே வந்தாலும் அம்மா ஜெப சத்தம் கேட்கும், அம்மா துதிக்கிற சத்தம் கேட்கும். இப்படி மட்டும் இருந்துட்டிங்கன்னா நம்ம அம்மா கடவுளோடு நடக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு வேளை காமிச்சிருவாரோன்னு உங்களை குறித்த பயம் உங்கள் மனசில் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, மாமியாரை என்னால் சமாளிக்க முடியல, மருமகளை என்னால் சமாளிக்க முடியல, எங்களுக்குள்ளே நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ அப்படி தான் சொல்லுவேன், உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஹானர். ஐயோ அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்க ஆண்டவரோடு நடக்கிறாங்க அப்படின்ற பயம் வந்துச்சுன்னா அவங்க எதுவுமே டீஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க உங்களை அசட்டை பண்ண முடியாது. நீங்கள் அறிவில்லாமல் இருக்கலாம், அவங்க அளவுக்கு ஞானம் ரொம்ப குறைவுள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த ஜெபம் வந்து உங்களை பாதுகாக்கும். அதுதான் அந்த பிரதிஷ்டை. ஒவ்வொரு வாழ்நாள் முழுக்க அதில் மாற்றமே இல்லை. இந்த 3 காரியங்களை சொன்னேன். இந்த 3 காரியங்களோடு நிறுத்தாமல் ஒரு 3 நெகட்டிவ் மதர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, ஜெபிக்கிற அம்மா தான் தரமான பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும்னு. ஒருவேளை தாய், நீ தாயா பேயா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தாயை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
நம்ம வேதத்தில் மார்க்கு 6வது அதிகாரத்துக்கு நேராக நான் திரும்புகிறேன், உங்களுக்கு ஒரு வசனத்தை படிக்கிறேன். மார்க்கு 6:24. அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று என் தாயின் இடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். இந்த வசனம் ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம். ஏரோதியாளை குறித்து நம்ம இப்போ படிச்சிருக்கிறோம். ராஜாவுக்கு அவங்க முறைகேட்ட மனைவி, முறையான மனைவி கிடையாது. இதை யோவான் ஸ்நானகன் எச்சரிக்கிறார், இது தப்புன்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கோவம். இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு கிரட்ஜ் இருக்குது. அப்போது இந்த பொண்ணு அப்போ குட்டி பொண்ணு, அவள் என்ன பண்ணுறா, ராஜாவுடைய பர்த்டேக்கு ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறா. ராஜா அப்படி டான்ஸில் மயங்கிடுறாரு. மயங்கிட்டு, இங்கே வா குட்டியம்மா, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன வேணும் கேள், நீ ராஜ்யத்தில் கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். யூஸ்வலாக லேடிஸ்க்கு, அது மிருகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணுக்கு தனக்கு ஒரு சேஃப்டி வேணும்னு எப்போவுமே இருக்கும். நம்ம வெளியே போனால் கூட நம்ம லேடிஸ் தான் மொபைல் எடுத்துக்குவோம், காசு எடுத்துக்குவோம், சேஃப்டியை ரொம்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஜென்ஸை விட. டைமுக்கு வந்துடணும், நம்ம பாதுகாப்பு, நம்மளை சுற்றி நமக்கு எப்போவுமே அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்கும். அப்போது இந்த தாய் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க முறைகேடாக அவரோட இருக்கிறாங்க. உண்மையாக அந்த எல்லா பெண்ணுக்கும் உரிய அந்த ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு தேசத்துக்கு நான் ராணியாக இருக்கிறேன், அந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுன்னு தானே கேட்டிருக்கணும். ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா கேட்குறாங்க, பிள்ளைக்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பிஞ்சில் நஞ்சை விதைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பொட்டை பிள்ளைக்கிட்ட சொல்கிறாங்க, நீ யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளு. குழந்தைக்கு தெரியாது அம்மா செய்கிறது தப்புன்னு, குழந்தைக்கு தெரியல. குழந்தை அதே மாதிரி போய் சொல்கிறா. அதே மாதிரி அவனுடைய தட்டை வெட்டி ஒரு தலையில் வச்சு இந்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், சின்ன பிள்ளை ஒரு தலை தட்டில் வச்சு ரத்தத்தோடு வரும்பொழுது பார்த்தா எப்படி இருந்திருக்கணும். நமக்கே பயமாக இருக்கும் இல்லையா? நமக்கு அந்த மாதிரி ஃபோட்டோஸை கூட சென்சார் பண்ணி தான் நமக்கு காமிப்பாங்க, ஏன்னா அதை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அம்மாக்குள்ள எப்படி ஒரு 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 க்ரூஷியலான ஒரு பிஹேவியர் இருக்குது இல்லையா, பயங்கர ஒரு பிளட்டி கேரக்டர். அந்த கேரக்டர் அந்த பொண்ணுக்குள்ளே அந்த சின்ன வயசுலேயே வந்துருச்சான்னு தெரில, அது எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குது. அது எப்படி தைரியமாக அப்படி செஞ்சிச்சு? அப்பயே பிசாசு உள்ளே வந்துருச்சான்னு தெரில எனக்கு. அது ஒரு நார்மலாக தெரியலை. சின்ன குழந்தை கேட்குறத கூட அம்மா சொன்னாங்கன்னு அது ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையாக அப்படி வரும்பொழுது குழந்தை பயந்து இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கணும் இல்லையா? ஒன்றுமே இல்லை, சர்வசாதாரணமாக பொம்மையை கொண்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். மோசமான தாய், ஒரு குரூஷியலான தாய் இருப்பாங்கன்னா அந்த பிஹேவியர் அந்த பிள்ளைக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் ஒரு சோகமான விஷயம் ஹிஸ்ட்ரி சொல்லுது, இந்த டான்ஸ் ஆடி தட்டில் தலை கேட்டப்போ ஏரோதியாளுடைய மகள் ரொம்ப சின்ன பிள்ளை, அவள் பருவமடைந்து வாலிப பிள்ளையாக இருக்கும்பொழுது அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு குளிக்கிறதுக்கு போயிருக்கிறாள். குளிக்கிறதுக்கு போய் அம்மாவும் மகளும் குளிச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு சுழல்னு சொல்லுவாங்க, அது அப்படியே தண்ணி சுற்றி சுற்றி உள்ளே இழுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஜோனுக்குள்ளே அவள் மாட்டிக்கிட்டாள். அப்போ அம்மான்னு காப்பாற்றும் போது பொதுவாக தண்ணியில் விழுந்தவங்கள முடியை பிடிச்சி தான் தூக்கி காப்பாற்றுவாங்க, ஏன்னா கிரிப்பு கிடைக்காது, வழுக்கும் ஈரத்தில். அந்த புள்ள முடியை பிடிச்சி அந்த அம்மா தூக்கும் பொழுது அந்த அம்மா கையில் தலை மட்டும் வந்துச்சான். இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தாய் பண்ணது ரைட்டாக இருந்தால் அதை எப்படி இப்படி ஒரு ஒரு முடிவு அந்த குழந்தைக்கு வந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தலையை கேட்டு எந்த தாய் கேட்டாலோ அதே தாயுடைய கையில் சொந்த மகளுடைய தலை அப்படியே வந்துச்சு. அப்படி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போது தவறான தாய் தன் பிள்ளைய தவறாக வழி நடத்தி முடிவும் தவறாகிறது. இந்த மாதிரி வேதத்தில் நிறைய பேர் ராகேலை பற்றி பார்க்கும்பொழுது ராகேல் சொல்கிறாங்க, ஏமாத்த சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா வேணாம்மா, ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபமாயிடும். எதாக இருந்தாலும் நேர்மையாக வச்சுக்கலாம் ராஜா, இது வேண்டான்னு சொல்லாமல் அம்மா அங்கே ஒரு யுக்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உன்மேல் வரும் சாபம் என் மேலே வரட்டும். அம்மா சின்ன பிள்ளைய ஆண்டவர் தகப்பனை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சது தப்பு இல்லை. ஏன்னா இவன் பலவீனமானவன், மூத்தவன் பலமுள்ளவன், இவன் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், அவன் கொஞ்சம் போல்டானவன், அவனுக்கு வேட்டையாடுறவன்னா பயங்கரமான சாதுரியமானவனாக வந்திருக்கணும்.
அப்போ ஒரு பலவீனமான கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிற குழந்தை மேலே ஒரு தாய் ஸ்பெஷல் கன்சர்ன் வைக்கிறத தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா தாயும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக தப்பான ஒரு வழியில் எப்படியோ குறுக்கு வழியோ எந்த வழியோ எப்படியோ கிடைச்சா போதுன்றது அது வேதத்திற்கு புறம்பானதான் நான் பார்க்கிறேன். அப்போ என்ன நடக்குது? அதோடு இல்லாமல் உன் மேலே சாபம் வந்தால் அது என் மேலே வரட்டும் போ அப்படின்னு சொன்னதுனாலையோ நோ தெரில, திரும்ப அந்த மகனை அந்த தாய் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் யாக்கோபை நினைத்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த சாபம் வரட்டும்னு சொன்ன வார்த்தையா என்னன்னு தெரில. அப்போது தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டிய வழியில் மிகவும் நடத்த வேண்டும். தவறான தாய் தவறான பிள்ளைகளை தான் கொடுக்க முடியும். தாய்க்குள்ளே ஒரு தீய குணம் வந்துருச்சுன்னா அது பிள்ளைங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்றைக்கி அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாடுற பிள்ளையா அம்மாவே கெடுத்துருவாங்களான்னு. நிறைய அம்மாக்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை, பிள்ளைகள் மேலே உள்ள ஓவர் பாசம்னு நான் நினைக்கிறேன். என் மக கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட விட்டு கொடுக்க மனசே வர்றதில்லை. ஆனால் அதுவல்ல, ஒரு நல்ல தாய் பிள்ளைகளை வாழ வைத்து ரசிப்பாள். சின்னதில் பார்த்தா அம்மா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நான் முதலே சொன்னேன், பிள்ளைக்கு பிடிக்காத சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைக்கு குத்துன்னு ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸு கூட போட மாட்டாங்க, சாஃப்ட் ட்ரெஸ்ஸாக போட்டுக்குவாங்க. குழந்தைக்கு ஸ்மெல் ஆகாதுன்னு பர்ஃப்யூம் கூட அடிக்க மாட்டாங்க. குழந்தை வீட்டுக்கார கூட கவனிக்காமல் குழந்தைய பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அவங்களுடைய சுயநலம் அவங்களுக்கு வந்துடுது. இவன் அப்படி போயிட்டா என்னை யார் பாப்பா, இவனை அப்படி போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அந்த அவங்களுக்குள்ள எனக்கு ஏன் புள்ள வேணும் அந்த பாசமே ஒரு சுயநலமாகி அவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறோன்றது கூட தெரியாத அளவுக்கு அந்த ஒரு வியர்டான ஒரு பிஹேவியர் அவங்களுக்குள்ளே வந்துடுது. வித்தியாசமான ஒரு பிஹேவியர் அவங்களுக்குள்ளே வந்துடுறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தியாகமுள்ள அந்த தாய் தான் பிள்ளை வாழறதுக்காகவும் தியாகம் பண்ணணும். தான் பிள்ளைய வாழ வச்சு தான் பார்க்கணும். அவன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற தாய் தான் உண்மையான தாய். இங்கே வேதத்தில் நான் அப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு நான் காமிச்சேன். அப்போது நான் 2 பேரை உங்களுக்கு நான் சொன்னேன். ஏரோதியாளை பற்றி நான் சொன்னேன், ராகேலை பற்றி நான் சொன்னேன். இன்னும் வேதத்தில் நெகட்டிவ் கேரக்டர் நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற நற்குணமானாலும் தீய குணமானாலும் அது பிள்ளைங்களுக்குள்ளே பாஸ் ஆகும். ஒருவேளை என் பிள்ளைய நான் சுமக்கிற காலங்களில் எனக்கு இந்த சத்தியம் தெரில, நான் ஜெபிக்கலை அப்படின்னா ஒன்றும் குறைஞ்சி போயிடலை. உங்கள் பிள்ளைங்க குமாரராக இருந்தால் கூட இப்போ நீங்கள் பண்ணால் கூட ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். 11ஆம் மணி வேளை வயலுக்கு வந்தாலும் நியாயமான கூலி கொடுக்கிறவர் நம் தேவன். அறியாமையின் காலங்களை ஆண்டவர் கணக்கில் வைக்கிறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்குள்ள நம்ம அந்த பிரதிஷ்டை வேணும்னா நமக்குள்ள அந்த பிரதிஷ்டை வேணும். நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் அந்த 3 நான் சொன்ன பாசிட்டிவ் கேரக்டர்ஸை மட்டும் மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். ஜெபிக்கிற தாய் தரமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுப்பாள். போதிக்கிற தாய் பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவாள். பிரதிஷ்டையுள்ள தாயினுடைய பிரதிஷ்டை பிள்ளைகளுக்குள்ளே வரும். நம்புகிறவர்கள் எல்லாம் இருதயத்தில் கை வச்சு நம்ம கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒருவேளை எனக்குள்ளே ஏதோ ஒரு சுயநலம் இருந்தால் இன்றைக்கு நான் சிலுவைக்கு அடியில் அதை நான் தாழ்த்துறேன்ப்பா. என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். சில நேரங்களில் ஆண்டவர் பிள்ளைங்களுக்காக தான் அப்படி செக் வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை கூட அதில் இருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்கலாம். காந்தியடிகள் வாழ்ந்த காலங்களில் அவர் ஒரு நடந்து போயிட்டுருக்கும்பொழுது ஒரு சின்ன ஓடை, அதை கடக்கணும். ஒரு ஆள் ஒரு மாடு கண்ணுக்குட்டியோட ஒரு ஆள் மாட்டை போட்டு அடின்னு அடிக்கிறாராம். ஏன்பா அது கறவை மாட்டை போய் இந்த அடி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்டாராம். அப்போது இந்த தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேங்குது, பயப்படுது, எனக்கு நேரம் ஆகுது, இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போனோம், எவ்வளோ இழுத்தாலும் இந்த மாடு வர மாட்டேங்குது. சரி டென்ஷன் ஆகாத, இந்த ஒரு விட்டுரு, அந்த கண்ணுக்குட்டி இழுத்துட்டு நீ தண்ணுக்குள்ளே போயிரு, கண்ணுக்குட்டிக்கு பயம் தெரியாது, கண்ணுக்குட்டியை எடுத்துகிட்டு நீ பேசாமல் போ, மாடு நீ போ அப்படின்னாரான் காந்தியடிகள். அவன் கண்ணுக்குட்டியை எடுத்துகிட்டு போனோடனே இந்த மாடு இப்படி அசைஞ்சிச்சு, அப்படி பார்த்துட்டு சுற்றி முற்றிட்டு கடன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி போயிடுச்சான். அது ஒரு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு சம்பவம். அது மாதிரி நம்ம கொஞ்சம் பேக் அடிக்கும்பொழுது, நம்ம கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்பொழுது ஆண்டவர் எங்கே தான் செக் வைப்பார்? பிள்ளைங்கள்ட்ட தான் செக் வைப்பார். ஏன் தெரியுமா? அதை தொட்டால் நம்ம கரெக்டாக நம்ம போயிடுவோம். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மாறுதல்கள்,
ஆண்டவரை தேடுகிற தேடல்ல ஒரு பின்னடைவு, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கிறதுன்னா சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் தான் அதை அனுமதிச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவர் இடத்துல போகும்படி, நம்ம ஆண்டவரை இன்னும் நெருங்கும்படி, நம்ம இன்னும் பிரதிஷ்டை பண்ணும்படி, நம்ம இன்னும் ஜெபிக்கும்படி. அதற்காக யாரும் துக்கப்பட வேண்டாம். நம்ம ஜெபங்கள் வீணாகாது. நம்ம எல்லாம் கைகளை மூடி, கண்களை மூடி, இருதயத்து மேலே நம்ம கரங்களை வைத்து, அப்பா என் பிள்ளைங்களை உமது கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்ன ஜெபிக்கிற தாயா மாற்றணும்ப்பா. நீங்கள் எனக்குள்ள பிரதிஷ்டை வேணும்ப்பா. நான் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் பிள்ளைங்க கட்டி எழுப்பப்படுறதுக்கு என்னதான் நீங்கள் நம்பி இருக்கிறீங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஒரு நாள் அந்த ஜெபங்கள் தரையிலே போவதில்லை. ஜான் வெஸ்லி ஐயாவுடைய அம்மா 18 பிள்ளைங்களுக்கு ஜெபிச்சாங்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் யாரும் 18 பிள்ளைங்க, நம்ம இதை பார்க்குற யாருக்குமே 18 பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. 8 பிள்ளைங்க கூட இருக்க மாட்டாங்க. 1-2 பிள்ளைகளை கூட பக்தியாக வளர்க்க முடியலன்னா நம்ம ஜெபமெல்லாம் பிரயோஜனமற்றதாக போயிருமே. நம்ம ஜெபிக்க வேணுமே. நம்ம வாழ்ந்ததே பிரயோஜனமற்றதாக போயிருமே. நம்பிக்கையோட ஆண்டவரிடத்துல நம்ம சேருவோம். ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம். ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட மாட்டேன். ஜெபம் செய்வதை நான் மறந்திட மாட்டேன். தொடர்ந்து ஓடுவேன், விட்டிட மாட்டேன். ஜெபம் செய்வதை நான் மறந்திட மாட்டேன். தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்களை இப்ப நினைச்சுக்கோங்க. அவங்க பெயர்கள் எதா இருந்தாலும் நீங்க இப்போ அவங்க பெயர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நேரா சொல்லுங்க. உங்க வலது பார்சத்துல என் மூத்த மகன், உங்க இடது பார்சத்துல என் இளைய மகன், இன்னொரு பிள்ளை இருப்பானா அவன் உங்க மார்புல சாய்ந்து கொள்ளுகிற அந்த அனுபவம். யோவான போல, உம்மை சூழ்ந்திருந்த அந்த சீஷர்களை போல என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைங்கள் எல்லாம் உமது சார்பிலே விடுவார்களாக, உமது பார்வையிலே வளருவார்களாக, உம்மாலே போதிக்கப்பட்டிருப்பார்களாக. அவர்களுடைய சமாதானம் நிறைவாய் இருக்கும்படி நீர் அருளின உமது வாக்கு தத்தங்கள் எங்க மேல வந்து அமரட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க துஷ்ட மனிதர்களுடைய கரங்கள்ல சிக்க வேண்டாம். தீய பழக்கங்கள் எங்க பிள்ளைங்களுக்கு வந்துட வேண்டாம். அப்பா, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எங்க பிள்ளைகளை நெருங்க வேண்டாம். அவங்க கண்கள் அசுத்தமானதை பார்க்க வேண்டாம். அவங்க காதுகள்ல ஒரு கெட்ட வார்த்தை கூட விழக்கூடாது. அதனுடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு புரியக்கூடாது. அப்படி ஒரு பரிசுத்தமான சந்ததியை வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இந்த காலத்துல இப்படி எப்படி பிள்ளைங்களை வளர்த்தீங்க எல்லாரும் எங்களை பார்த்து கேட்கும் பொழுது நெஞ்சில கை வச்சு சொல்லணும், நான் முழங்கால அஸ்திவாரம் போட்டிருக்கேன், நான் முழங்கால என் பிள்ளைங்களை கட்டி இருக்கிறேன், நான் ஜெபிக்கிற தாய். அதுதான் அதிசயம், அதுதான் சீக்ரெட். என் பிள்ளைகளுடைய இந்த மேன்மைக்கு காரணம் இந்த ஜெபம், இந்த முழங்கால், இந்த உபவாசம், இந்த கண்ணீர், இந்த பிரதிஷ்டை அப்படின்னு நாங்க ஒவ்வொருவரும் சொல்லணும்பா. எங்க பிள்ளைங்களை குறிச்ச நற்சாட்சி, நற்கந்தமாய் உமது கரத்தில் உள்ள ராஜமுடியாய் நீர் பயன்படுத்துகிற தண்டாயுதமாய், உமது கரத்தில் இருக்கிற அஸ்திராயுதமாய், உம் கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரமாய் வணைந்து கொள்ளுமையா, வணைந்தருளுமையா, வணைந்தருளுமையா. இப்போ இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் கையில கொடுத்துருங்க.
அவங்க 80 வருஷம் வாழ்வாங்களோ 100 வருஷம் வாழ்வாங்களோ, ஆயுசு முழுக்க நீங்க உங்க கையில வச்சுக்கோங்கப்பா, உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்கப்பா, உங்க இருதயத்துல வச்சுக்கோங்கப்பா. வேற யாரும் இந்த உலகத்துல நான் நம்பல ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் நம்புறேன்ப்பா. என் பிள்ளைங்க உம்மால வளர்க்கப்படட்டும் ஐயா. ராஜாவாகிய உமது கை பாகைகளா அவங்க இருக்கட்டும்ப்பா. எனக்கு வேற எதுவுமே வேணாப்பா. எல்லாரும் போல என் பிள்ளைங்க வளரக்கூடாதுப்பா. அவங்க தோற்றத்துல கூட நீங்க இருக்கணும்ப்பா. அவங்க உடுத்துற உடையில நீங்க இருக்கணும்ப்பா. அவங்க பேச்சுல நீங்க இருக்கணும்ப்பா. பள்ளியில 100 பிள்ளைங்க அவங்க கிளாஸ் ரூம்ல இருந்தா கூட என் பிள்ளையோட நீங்க இருக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளணும்ப்பா. இந்த பிள்ளை வித்தியாசமா இருக்கிறான்னு ஆசிரியர்கள் கண்களுக்கு கூட புலப்படணும்ப்பா. அப்படி என் பிள்ளைய அப்பா தெய்வீகமானவனா வளர்க்க ஒரு கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் நான் பிள்ளைங்களை அப்படி வளர்க்க முடியுமா எனக்கு தெரியலப்பா. அறிவு பெருத்த காலங்கள் ஆண்டவரே, பாவம் நிறைந்த உலகம் ஆண்டவரே, துஷ்ட மனிதர்கள் எங்க அருகில கூட இருக்கலாம். ஆனா ஒரு விசேஷித்த பாதுகாப்பு என் பிள்ளைங்களுக்கு உண்டாகணும் ஆண்டவரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என் பிள்ளைங்களை சேதப்படுத்த கூடாது. அம்மா ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஜெபத்தோடு இல்லை, உங்க அன்றாட ஜெபத்துல உங்க பிள்ளைங்களுக்காக விசேஷமா நேரம் ஒதுக்கி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிற ஒரு காலம் இது. சட்டங்கள் எதுவும் பெற்றோருக்கு சாதகமாலாம் இல்லை. 18 வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க தான், அவங்க என்ன பண்ணாலும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. 24 hours நம்ம பிள்ளைங்களை நம்ம வாட்ச் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கண்களை அவங்கள வாட்ச் பண்ண முடியும் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைங்களை உங்க கையில் நான் தர்றேன்ப்பா. அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி சொல்லி இந்த பேரை நீங்க வச்சுக்கோங்கப்பா. அவங்க உருவத்தை உள்ளங்கையில நீங்க பொதிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. நீங்க மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க ஜெபம் ஒன்றும் தரையில போகாது. நம்பிக்கையவர்கள் ஒரு தடவை உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. என் மடிக்கது திரும்பாது, ஒரு நாளும் வீணாகாது. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்தேசுவுக்காய். நெருக்கிட்ட சமுதாயத்தில் என் பிள்ளைகள் தான் நட்சத்திரம். நெருக்கிட்ட சமுதாயத்தில் என் பிள்ளைங்களை நட்சத்திரமா வைங்கப்பா. அவங்க வஸ்திரத்தை தொங்கலை பிடிச்சிட்டு நாங்க உங்க கூட வரோம், உன் பிள்ளைங்களோட எங்க பிள்ளைங்க சேரட்டும், அவங்க நல்லா இருப்பாங்கன்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு என் பிள்ளைங்களை மாத்திருங்கப்பா. மற்ற பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளை உங்க கூட சேரட்டும், என் பிள்ளை பேரை சொல்லி சொல்லணும், அவன் கூட சேரு, அவன் நல்ல பையன், அவன் கூட சேருன்னு சொல்ற அளவு என் பிள்ளைய வளர்த்து தாங்கப்பா. எனக்குள்ள அந்த அபிஷேகம் ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லிக்கலாமா? ஒரு நாளும் வீணாகாது நான் படுகிற பிரயாசங்கள், நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகாது. நான் நம்புகிற தெய்வம் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை கைவிட மாட்டார். என் ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிற தெய்வமே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. யாரெல்லாம் நம்பிக்கையோடு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இப்போ இந்த ஜெப வேளையில பங்கு கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய பிள்ளைகளை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சில பேர் நம்பிக்கையோட அந்த சேட்ல கூட அவங்க பிள்ளைங்களை எழுதுறாங்கப்பா, அவங்க டைப் பண்ணி அனுப்புறாங்கப்பா. இந்த ஜெபம் அவ்வளவும் என் பிள்ளைக்கு வந்துட்டா போதும், இந்த வார்த்தை எனக்கு தான் மனம் திறந்து சொல்ற பிள்ளைங்களை பாருங்கப்பா. பிள்ளைகளுக்காக நதி அளவு கண்ணீர் சிந்துற தாய்மார்களை பாருங்கப்பா.
வார்த்தையால சொல்ல தெரியாம இருதயத்துல சுமந்து கொண்டிருக்கிற தகப்பன்மார பாருங்கப்பா. அவங்களுக்கு அழவும் தெரியல, புலம்பவும் தெரியல, போராடி ஜெபிக்கவும் திராணி இல்லாம இருக்கிற தகப்பன்மார பாருங்கப்பா. அவங்களுக்கு உழைக்க மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஜெபிக்க கூட முடியாத சூழ்நிலையில அவங்க இருப்பாங்கன்னா இப்போ உமது நேச அக்கினி அவங்க இருதயத்துக்குள்ள ஊற்றப்படட்டும்பா. பிள்ளைகளுக்காக ரொம்ப அழுகிற தாய்மார்களை நான் நினைக்கிறேன். என் பையன் சோர மார்க்கமா இருக்கிறான், அவன் ஆண்டவரிடத்திற்கு திரும்புவதற்கான அடையாளமே இல்லைன்னு உடம்புல உயிரை மட்டும் வைத்துக்கொண்டு கண்ணீரின் பாதைகள்ல நடைபெறமாய் நடந்து கொண்டிருக்கிற பெற்றோரை நான் நினைக்கிறேன், தாய்மார்களை நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஃபெயிலியரான தகப்பன், நான் ஒரு முன்மாதிரியற்ற தாயின்னு மனசுல நொந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன்ப்பா. அவங்க மனசுல இருக்கிற குற்ற மனசாட்சியை மாற்றி போடுங்க, பழையவைகளை எல்லாவற்றையும் மறக்க பண்ணுங்க, புதிய ஒரு துவக்கத்தை நீங்க அவங்க வாழ்க்கையில உண்டாக்குங்கப்பா. பிள்ளைகளை பறி கொடுத்திருக்கிற தகப்பன் தாய்மார்களுக்காக நான் வர்றேன். அவங்க துக்கத்தை ஆற்றுறதுக்கு எங்க கிட்ட வார்த்தை இல்லப்பா, நீங்க மட்டும்தான் அவங்க மனதை ஆற்ற முடியும்ப்பா. பிள்ளையற்று இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா மலடிய சந்தோஷமான பிள்ளை தாய் சாக்குறவர் நீங்கப்பா. இந்த வார்த்தை எனக்கு இல்லை, எனக்கு எங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படி அவங்க இருதயம் சொல்ல வேணாம். எங்க இல்லையோ அது இருக்கிறதாக காண்கிற தெய்வம். பிள்ளையற்றவள்னு ஒரு பேரை சுமந்திருப்பாங்கன்னா திருப்தியா போதும், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம், இந்த பிள்ளைய நான் வளர்த்தா போதும்னு சொல்ற அளவுக்கு அவங்கள நீங்க பிள்ளைங்க பேற்றினால அலங்கரிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் உங்க சமூகத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க, அவங்க இருக்கிற இடங்கள்ல உங்க பிரசன்னம் அவங்கள மூடட்டும் நான் ஜெபிக்கிறப்பா. அவங்க யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபங்கள் கேட்கப்படட்டும். அவங்க பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தின் ஒரு வார்த்தை கூட தரையில விழக்கூடாது. அப்பா கேட்டு நீங்க பதில் செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். நாங்க அன்று பார்த்தது போல இந்த பிள்ளைங்க எங்க குழந்தைங்க இல்லப்பா, உங்க குழந்தைங்க. எசேக்கியேல நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் நினைக்கிறேன். நீ எனக்கு பெற்ற உன் பிள்ளைகள், நீங்க எங்களை பார்த்து தான் சொல்றீங்கப்பா. ஆமாப்பா, எங்க மடியில நீங்க கொடுத்த பிள்ளைங்க உம்முடையவர்கள் ஆண்டவரே, உங்க கையிலேயே நாங்க திரும்ப கொடுக்கிறோம். நீங்க எங்களுக்கு உங்க சித்தப்படி வளர்த்து தாங்க. ஒவ்வொரு தாய்மார்களுக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியம் இப்ப பற்றி எரியட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கூட இருங்க, இன்னும் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளால நீங்க எங்களோட இடைப்படுங்கப்பா. அப்பா, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற தேவனுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.